அழகிய அன்னம். குட்டீஸ், இந்த காகித அன்னப்பறவை ரொம்பவே அழகாக இருக்குல்ல? நாமளே உருவாக்கலாமா? வாங்க பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அட்டைப்பெட்டி, சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி, ஸ்ட்ரா, அன்னத்தோட தலை வடிவில் வெட்டப்பட்ட அட்டை, இது எல்லாம் வேணும். முதல்ல 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பியை எடுத்துக்கங்க. அது கிடைக்கலன்னா மொத்தமான வயரை எடுத்துக்கங்க. இந்த கம்பியை முதல்ல Z வடிவத்திலையும் பிறகு U வடிவத்திலையும் நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி வளைச்சு சுழற்ற வசதியான ஒரு நெம்புகோலை உருவாக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான ஒரு சுழற்றி தயாராகிடுச்சு. அடுத்து ஒரு கனமான ஸ்ட்ராவை எடுத்து அதோட ஒரு முனையில் ஒரு துளையை போடணும். ஸ்ட்ராவோட இன்னொரு முனையில் அன்னத்தோட தலை வடிவத்தை இணைச்சிடணும். ஸ்ட்ராவை சுற்றி கருப்பு நிற செலோ டேப்பை ஒட்டி அதை அழகுபடுத்திக்கலாம். இந்த காணொலியில் பார்க்குற மாதிரி ஸ்போக்ஸ் கம்பியை ஸ்ட்ராவோட துளையில் நுழைச்சி விட்டுடலாம். இப்போ அட்டைப்பெட்டியை எடுத்து அதோட மேற்புறத்தில் ஒரு பிளவையும் பக்கவாட்டில் எதிரெதிராக 2 துளையையும் போட்டுக்குங்க. 2 பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை எடுத்து அட்டைப்பெட்டியோட பிளவோட 2 பக்கத்துலையும் இது மாதிரி ஒட்டிடுங்க. இது நம்ம அன்னப்பறவையை 2 பக்கமும் தாங்கி பிடிச்சிக்கும். இப்போ பெட்டியோட மேற்பக்கத்தில் இருக்கிற பிளவோட வழியா அன்னத்தின் தலையமைப்பை உள்ள சொருகுங்க. அடுத்து ஸ்போக்ஸ் கம்பியை பெட்டியோட பக்கவாட்டில் இருக்கிற துளை வழியா உள்ள சொருகிடலாம். இது உள்ள இருக்கிற ஸ்ட்ராவோட துளை வழியா போய் பெட்டியோட மறுமுனையில் இருக்கிற துளை வழியா வெளியில வரணும். இப்போ நாம அழகான அன்னத்தை செஞ்சிட்டோம். நாம இந்த ஸ்போக்ஸ் கம்பியை சுத்துனா அன்னப்பறவை கொத்துறது மாதிரி இருக்குதானே? இந்த ஸ்போக்ஸ் கம்பியை சுத்துறப்போ அது வட்டப்பாதை இயக்கத்தில் நகருது. இது பெட்டிக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு கவனிச்சிங்களா? இது ரொம்பவும் எளிமையான இயங்கக்கூடிய ஒரு பொம்மை. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால தான் நீங்களும் இப்போ பண்ண போறீங்களா?